Friends, this is 12th physics unit 8 atomic and nuclear physics. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நியூட்ரினோ. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆல்ஃபா டிகேவில் 2 types ஆஃப் டிகே பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் பீட்டா டிகேவில் 2 types ஆஃப் டிகே பார்த்தோம். beta minus decay, beta plus decay. Beta minus decay means it emits the daughter nucleus plus electron and antineutrino. Beta plus decay electron and positron and neutrino. இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ அந்த நியூட்ரினோன்றது என்ன, ஆல்ஃபா டிகேவில் நம்ம பயன்படுத்தப்பட்ட நியூட்ரினோ என்பது என்ன? நியூட்ரினோனா நியூன்னு சொல்லுவாங்க. அது எப்படி படிக்கணும்னா நியூன்னு படிக்கணும். உள்ளே கொடுத்துருக்குறேன் நியூ அப்படின்னு படிக்கணும். நம்ம ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம்ல, அதே நம்ம நியூ தான் படிக்கிறோம். இப்படி படிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மியூன்னு சொல்லுவாங்க. இது கம்பேர் பண்ணிக்கூடாது. இது மியூ. ஓகே, அது பெர்மியபிலிட்டி. மியூனா பெர்மியபிலிட்டி. சரி, நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போது நம்ம என்னென்னா நியூட்ரினோனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஒரு பேரண்ட் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரான், பேரண்ட் தான் நியூக்ளியஸ். இது ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா, இது எக்ஸ் இஸ் த பேரண்ட் நியூக்ளியஸ். இதில் ஒரு நியூட்ரான் இருக்கும். ஸோ the neutron in the parent nucleus is converted to Y. Y means daughter nucleus. daughter nucleus நியூட்ரானாக கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுவதால், எமிட்டிங் த எலக்ட்ரான், அது கன்வெர்ட் ஆகுது. அதற்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறோம். ஒரு டாட்டர் நியூக்ளியை இப்போ எப்படின்னா நியூட்ரினோ கிடச்சா, இப்போ நியூட்ரினோ எப்படி கிடச்சி அதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஆன்டி நியூட்ரினோ வந்து பீட்டா மைனஸில், பீட்டா ப்ளஸ் நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதுதான் நியூட்ரினோ கிடச்சிது. ஸோ இந்த பேரண்ட் நியூக்ளியிலேருந்து டாட்டர் நியூக்ளியைக்கு என்ன ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன, அட்டாமிக் நம்பர் இஸ் இன்க்ரீசஸ் பை 1. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1. ஓகே, சரி. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த நியூக்ளியஸில் இருக்கிற கைனடிக் எனர்ஜி, ஏன்னா நிகழ்வு நடக்குதுல்ல, அந்த கைனடிக் எனர்ஜி நடக்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகலை. ஆனால் இந்த நிகழ்வின் போது அந்த கைனடிக் எனர்ஜி நடக்கிற நிகழ்வுக்கு மேட்ச் ஆகலை. சரி, இப்போ ஆல்ஃபா டிகே என்ன இருந்தது, இட் டேக் ஒன்லி சர்டன் டிஸ்க்ரீட் எனர்ஜி. டிஸ்க்ரீட்னா அது வந்து கரெக்டான அதனுடைய பாதியில் அந்த எனர்ஜியை மட்டும்தான் ஆல்ஃபா டிகே எடுத்துச்சு. ஆனால் பீட்டா டிகேவில் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த பீட்டா பார்ட்டிகல், தட் மீன்ஸ் பீட்டா டிகே என்ன நடந்ததுன்னா, என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா, த பீட்டா பார்ட்டிகல், தட் மீன்ஸ் எலக்ட்ரான், ஹாவ் கண்டினியூவஸ் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. கண்டினியூவஸ் ரேஞ்சுனா இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே, அதான் கண்டினியூவஸ் ரேஞ்ச், தொடர்ச்சியான ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இது வந்து டிஸ்க்ரீட் எனர்ஜி, கரெக்டான ஒரே எனர்ஜி அது போயிட்டே இருக்கும். இதான் வித்தியாசம். பட் இப்போது எல்னா என்ன, லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, உந்தமாரா கோட்பாடு, ஆற்றல் அழிவின்மை விதி. இது கிவ்ஸ் ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆஃப் electron energy, specific value of electron energy and velocity of recoiling the nucleus y. இப்போ என்னென்னா ஆல்ஃபா டிகேவில் ஒரு டிஸ்க்ரீட் எனர்ஜி எடுத்துக்கிச்சு, ஆனால் இங்கே கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்குது. அதனால் இந்த எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மையும் ஆற்றலும் உந்தமும், தட் மீன்ஸ் மொமெண்டமும் என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவை கொடுக்குது எலக்ட்ரானுக்கு ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆஃப் எனர்ஜியை கொடுக்குது. அதனால் ஒரு நியூக்ளியஸை மீண்டும் ஒரு புதிய நியூக்ளியஸை நம்மளுக்கு கொடுக்க தயாராகுது. அதாவதுக்குன்னு இப்போது இங்கே என்ன இருக்குது, ஒரு பேரண்ட் நியூக்ளியை, இதுலேருந்து இன்னும் இந்த பேரண்ட் நியூக்ளியிலேயே பிரிஞ்சு இது வரப்போகிறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கார்பன்னா இங்கே கார்பனே வரப்போகிறது கிடையாது. ஸோ பேரண்ட் நியூக்ளியிலேருந்து டாட்டர் நியூக்ளியை வரும்போது ஒரு புதிய ஒரு உட்கருவை தோற்றுவிக்க வேண்டும்.
அப்படி உட்கருவை தோற்றுவிப்பதற்கு அந்த வெளிவருகின்ற எலக்ட்ரானுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த எலக்ட்ரான்கள், அந்த ஆற்றல் தான் திஸ் எனர்ஜி, தட் மீன்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இந்த எனர்ஜினால் நியூக்ளியஸ் வந்து ரீகாயிலிங் ஆகுது, புதியதாக உருவாக்கப்படுகிறது. புதிய நியூக்ளியஸ் ஒய் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ என்ன இதில் நம்மளுக்கு சரியாக வர புரிய வைக்கல அப்படின்னா, ஏன் எனர்ஜி பீட்டா டிகேவில் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இல்லை? ஏன் எனர்ஜி பீட்டா டிகேவில் இஸ் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் நியூக்ளியஸ், ஏன் அப்படி வந்து கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் நியூக்ளியர் வேல்யூஸாக இருக்குது? ஏன்னா ஆல்ஃபா டிகேவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் எனர்ஜி கன்ஃபார்மாக ஒரே கான்ஸ்டன்ட்டு, இதில் கண்டினியூஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ பீட்டா டிகே மூவ்ஸ் டு செவரல் இயர்ஸ். அதனால தான் பீட்டா டிகே முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி சேவிங்ஸ் இருந்து ஒரு ரியாக்ஷன் நடந்தால் அது உடனடியாக முடிஞ்சிடும். ஆனால் இது கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் போய்கிட்டே அந்த ரேஞ்சில் போய்கிட்டே இருந்ததுன்னா இட் கான்ட் ஏபிள் டு ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதான் பீட்டா டிகே ரொம்ப வருஷமாக போயிட்டே இருந்ததான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், பாருங்கள். 1931 டபிள்யூ பாலின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பீட்டா டிகேவில் ஒரு பார்ட்டிகளோட வெளிவருது. தேர்ட் பார்ட்டிகல் இன் பீட்டா டிகே ஃபார் கேரியிங் அவே எனர்ஜி அண்ட் மொமெண்டம். அங்கே இருக்கிற ஆற்றலையும் அங்கே இருக்கிற உந்தத்தையும் என்ன பண்ணான்னா கேரி அவேனை வெளியேற்றுவதற்கு ஒரு தேர்ட் பார்ட்டிகல் வந்து உருவாவதான் பீட்டா டிகேவில். அது யார் கண்டுபிடிச்சதுன்னா 1931 டபிள்யூ பாலின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். ஓகே, அப்போது இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபெர்மி இருக்கார் இல்லையா, ஃபெர்மியோடைய வேல்யூ தெரியும். 1F = 10⁻⁻15 நமக்கு தெரியும், மீட்டர். ஃபெர்மி லேட்டர் நேம்டு நியூட்ரினோன்னு அது பேர் திரும்ப இப்போ கண்டுபிடிச்சதை இந்த தேர்ட் பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் பார்ட்டிகளுக்கு நியூட்ரினோன்னு பேர் வச்சார். அதாவது லிட்டில் நன், சிறிய துகள் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். சின்ஸ் இட் ஹேஸ் நோ சார்ஜ், அதில் என்னென்ன சார்ஜ் கிடையாது, மாசும் ரொம்ப குறைவு அப்படின்னு யாருன்னா ஃபெர்மி கண்டுபிடிச்சார். அப்புறம் த சிம்பிள் நியூட்ரினோ நியூ ஃபார் நியூட்ரினோ இட் குட் நாட் டு வெரிஃபை எக்ஸ்பெரிமெண்ட்லி இன் ஹைப்போதசிஸ். நியூன்னு நேம் கொடுத்தாச்சு, நியூன்னு கொடுத்தாச்சு. ஆனால் அதை சரிவர என்ன பண்ணல, வெரிஃபை பண்ணலை. எப்படின்னா சோதனை மூலமா எக்ஸ்பெரிமெண்ட்லி அதை வெரிஃபை பண்ணல. அதனால தான் அது ஹைப்போதசிஸ் சொல்கிறது. ஹைப்போதசிஸ்னால் ஒரு குழப்பமான நிலைன்னு சொல்கிறது, ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி. ஏன்னா சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது, அதுதான் ஹைப்போதசிஸ் கொஷின் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த சிம்பிள் நியூன்றதை கொடுத்துட்டாங்களே ஒழிய அது எக்ஸ்பெரிமெண்டலாக அதுக்கு ஏன் நியூன்னு கொடுத்தான்னு நிரூபிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி இட் ப்ரூவ்டு பை த ஃப்ரைட்ரிக் ரைன்ஸ் அண்டு கிளைடு கோவன். இந்த ரெண்டு சயின்டிஸ்டுக்கான கிளைடு கோவன் அண்டு ஃப்ரைட்ரிச் ரைன்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா 1956 இதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது பாலினவை ஒரு தேர்ட் பார்ட்டிகள் எதுன்னு சொன்னார். அந்த தேர்ட் பார்ட்டிகள் எதுன்றதை ஃபெர்மி கண்டுபிடிச்சார். ஆனால் அதனுடைய சிம்பிள் வந்து நியூ தான்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் விளக்கம் கொடுக்கல. அது வந்து ஒரு கன்ஃபியூஸான விஷயமா இருந்துச்சு. கடைசியாக கிட்டத்தட்ட நம்ம 1956 1956 ஃப்ரைட்ரிக் ரைன்ஸும் கிளைட் கோவனும் என்ன பண்ணாங்கன்னா 1956 இதை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த ப்ரூவ் பண்ணதுக்காக இந்த ஃப்ரைட்ரிக் ரைன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா 1995 1995 நோபல் ப்ரைஸுக்கு வாங்குறாரு. இப்போ இந்த நியூட்ரினோவுடைய அந்த நேமுக்காக அவர் என்ன வாங்கினா நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. ஸோ இப்போ என்னென்னா நியூட்ரினோ எப்படி வந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். அதில் வந்து எப்படி அந்த எனர்ஜி கன்சர்வேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் வந்து என்னெல்லாம் இப்போ தொடர்ச்சியான கண்டினியூஸ் ரேஞ்சை வந்து அவங்க சரியான பீட்டா டிகேவில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் பீட்டா டிகே ரொம்ப வருஷத்துக்கு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 1931 டபிள்யூ பாலி என்றவர் என்ன பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் தான் தரிச தேர்ட் பார்ட்டிகல் நீ பீட்டா டிகே கண்டுபிடிச்சார். ஏன்னா அது ரொம்ப தூரம் போகுதுன்றதுனால என்ன தான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது தேர்ட் பார்ட்டிகளை கண்டுபிடிச்சார். அப்போது எனர்ஜியும் மொமெண்டமும்
காணாமல் போனதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் அதுக்கு தேர்ட் பார்ட்டிகள் சொன்னதை வந்து ஃபெர்மி தான் என்ன பண்ணார்னா அதுக்கு நியூட்ரினோன்னு பேர் வச்சார். அதுக்கு மாஸ்கள் குறைஞ்ச மாசு, சார்ஜ் கிடையாது. அதனுடைய சிம்பிள் நியூன்றதை, தட் மீன்ஸ் நியூட்ரினோட சிம்பிள் நியூன்றதை கடைசி வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் அவங்க ப்ரூவ் பண்ணல. ரொம்ப குழப்பமான நிலையில் இருந்துச்சு. கடைசியாக ஃப்ரைட்ரிக் ரைன்ஸ் அண்டு கிளைட் கோவன் என்ன பண்ணாங்க 1956 இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்காக 1995 ரைன்ஸுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. இது வந்து கொஷினில் கேட்பாங்க. 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ கேட்க வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்கில் கூட வரும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இதுக்கு சார்ஜே இல்லை, நோ சார்ஜ், மைனஸோ ப்ளஸ்ஸோ எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. செகண்ட் என்னென்னா திஸ் த ஆன்டி பார்ட்டிக்கல் கால்டு ஆன்டி நியூட்ரினோ. ஒரு துகள்களுக்கு எதிர்வினையாகவும் இது எதிர்வினையாகவும் ஆற்றலை பெறக்கூடியது. அதனால் இது பேர் ஆன்டி நியூட்ரினோ. பை ரீசன்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இந்த ஆன்டி நியூட்ரினோ அல்லது ஆன்டி நியூட்ரினோ என்னென்னா ஹேவ் வெரி டைனி மாஸ். ரொம்ப அது சொல்லிட்டு நம்ம லிட்டில் மாஸ்ன்னு சொல்லியாச்சு, அது குறைஞ்ச மாஸ். ஃபஸ்ட்டு சார்ஜ் இல்லை, அடுத்தது இது வந்து ஆன்டி பார்ட்டிகலாகவும் செயல்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கும்போது இதுக்கு ரொம்ப கம்மியான மாஸ் இருக்குது. இட் இன்ட்ராக்ட்ஸ் வெரி வீக்லி வித் மேட்டர். அதாவது பருப்பொருட்களிடம் மற்ற பொருட்களிடம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ட்ராக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து அன்சார்ஜ்டு பார்ட்டிகள்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் இன்ட்ராக்ட் ஆகலை. அதனால் ரொம்ப அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது இன்னொரு பொருள் கூட போய் ரியாக்ஷன் நடந்தால் தானே அந்த டிடெக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் அது டிடெக்ட் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபார் எவ்ரி செகண்ட் ட்ரில்லியன்த் ஆஃப் ஆன்டி நியூட்ரினோ கம்மிங் ஃப்ரம் த சன். கிட்டத்தட்ட இந்த ஆன்டி நியூட்ரினோ வந்து இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட ட்ரில்லியன்த் ஆஃப் பல கோடி வந்து என்ன பண்ணுதுன்னா சூரியன்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. வெளியே வந்து நம்ம உடம்புல அது போயிட்டே இருக்குது. எந்த வித ஒரு அறிகுறியும் இல்லாமல் நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நியூட்ரினோனா என்ன, அதனுடைய அதை எப்படி அந்த நியூ நேம் கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி நம்ம வெளியில் வருது, அதனால் என்ன தாக்கம்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸும் படித்து வச்சிங்க. நம்ம பாடத்தில் வந்து ப்ராப்பர்ட்டிஸு, அப்ளிகேஷன்ஸு, மெரிட்ஸு, டிமெரிட்ஸு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், யூசஸ்ஸு, இதெல்லாம் எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் லிமிட்டேஷன்ஸு, இந்த மாதிரி பல கொஷின் வந்து, அப்புறம் கண்டிஷன்ஸு, கன்க்ளூஷன்ஸு, பாஸ்ட்லேஸு, இந்த மாதிரி எல்லா கொஷினும் வந்து இந்த மாதிரி கொஷின் இருந்துச்சுன்னா அவசியம் அனைத்தையும் படித்து வச்சிங்க. அதில் வந்து நிச்சயமாக கேள்விகள் வரும். அதில் வந்து 1 மார்க் எடுப்பாங்க, 2 மார்க் எடுப்பாங்க, சேர்த்து 5 மார்க் எடுப்பாங்க, 3 மார்க் கூட எடுப்பாங்க. ஸோ அதனால் இதை படித்து வச்சிங்க. மீதியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.